ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தினேஷ். நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த குறுந்திரைப்படம் பதுளை பசறை தமிழ் மகா வித்தியாலயத்தில் எடுக்கப்பட்ட முதலாவது குறுந்திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் எடுத்த முதலாவது குறுந்திரைப்படம் இதுதான். இந்த குறுந்திரைப்படத்தை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகள். அது மட்டுமல்லாது இன்னும் நிறைய குறுந்திரைப்படங்கள் நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் வளர்ச்சி அடைய உதவும். ஆகவே உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வதிவிடம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற குறுந்திரைப்படத்தின் பெயர் வதிவிடம். வதிவிடம்ங்கிற பெயர் வைக்கிறதுக்கு காரணம் தோட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வீடு வசதி இல்லை. காரணம் வேலை இல்லாத காரணத்தால் வீடு வசதி இல்லை. ஸோ அதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படத்தின் காரணத்தால் வதிவிடம்னு பேர் வச்சுருக்கோம். இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு தனி மனிதரின் மனது நோகும்படியும் எடுக்கப்படலை. யாவும் ஒரு கட் பண்ணிடும். ஏன்னா ஒரு தோட்ட தொழிலாளிக்கு தோட்டத்தில் வேலை இல்லைன்னா அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், எப்படி வறுமைக்கு தள்ளப்படும், அவர்கள் பிள்ளைகளின் படிப்பு என்னாகும் என்பதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட குறுந்திரைப்படத்தின் காரணத்தால் தான் இதுக்கு வதிவிடம்னு பேர் வச்சோம். ஸோ இது மாதிரிக்கு இன்னும் நிறைய நாங்கள் திரைப்படங்கள் எடுக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய உதவும். என்னங்க, நான் தோரைக்கிட்டே போய் கழிச்சு அவரும் வேலை இல்லைன்ட்டாரு. 2-3 நாள் ஆகுனாரு. பங்கானிட்டே போனேன், அவரும் கை விடுத்தார். பெண்ணங்க பண்றது வண்ணங்கிட்ட வரது கேட்டு பாப்போமே. ஒத்துக்கு வாரா? பாய் போய் கேட்டு பாப்போம். சரி, வாங்க போய் பாப்போம். பத்மா, பத்மா, சிந்தாசு, பாப்பா, தங்கச்சி, வாங்க. எப்படி இருக்கீங்க? யாரு தெரிஞ்சவங்களா? ஒல்லிக்குட்டு வந்து கதைங்க. பாப்பா இல்ல இல்ல பரவாயில்ல அண்ணே. என்னப்பா இந்த பக்கம்? இல்லண்ணே, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. இல்லண்ணே, உங்களுக்கே தெரியும், இங்க ஊர்ல வேலை பிரச்சனை தான். வெளியில வேலை தேடி போகணும். அங்க கிடைக்கிற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல. வீட்டு கூலி வேற கொடுக்கணும். அதுதான் சொந்த ஊருக்கே இருந்துட்டோம். இப்ப அதுக்கு நான் என்னப்பா உதவி பண்ணணும்? இல்லண்ணே, நான் தோரைக்கிட்டேயும் போனேன், அவரும் வேலைக்கு 2 நாள் ஆகுன்ட்டாரு. அதை எழுதி கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போகலான்னு தான் வந்தோம். என்ன தங்கச்சி இப்படி சொல்றீங்க? நாங்களும் லாயத்து வீட்டில் தான் இருக்கோம். எனக்கும் வேலை கிடைக்கல. நானும் வேலை தேடி தான் இருக்கேன். இப்போ எப்படி நான் உங்களுக்கு உதவி பண்ணலும்? நான் உங்களுக்கு என்னத்தான் உதவி பண்ணலாம்? வேணா என்னோட பழைய குசினியை வேணா தாரேன். அதில் என்னாச்சும் பண்ணிட்டு இருங்க. வேற என்ன ஒரு உதவி என்னால் பண்ண முடியாது. என்னங்க
சொல்லி தொலைகிற சொல்லி தொலை. பாத்தீங்களா நிலைமைய? பக்கத்து வீட்டுக்கு பத்மா ஒரு தங்கச்சனா இருந்தாங்க, வீடு கேட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்க அவங்கள வெளியே வச்சு அனுப்பிட்டாங்க. நம்மளும் லைஃப்ல தான் இருக்கோம், நமக்கு நாளைக்கு உதவி வேணா செய்வாங்களா? அது தண்ணி பெரியவங்க சொல்லியிருக்காங்க, காசு பணம் தான் சொந்தம்லாம் தன்னால தேடி வருவேன். சட்டை போகணும் வேலையை பார்க்குறேன். சாப்பாடு கொண்டு வாங்கம்மா, பசிக்குது. மீனா, எல்லாத்துக்கும் சாப்பிட கொண்டு போய் வைமா. சரிம்மா. அண்ணன் எனக்கு அண்ணன் தான் பசியா இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றோம், அதையும் பான் தெரியுமா? ஐயோ புள்ள போச்சு. அப்படியே கடிக்கிறீங்க பைத்தியமா? அப்ப அவனை கொஞ்சம் சொல்றியா? வேலைக்கு போவேல அவனுக்கு மாட்டிங்க. வாங்க. வேலை கால்ல தாண்டி போய் கங்காணி போய் பேசிட்டு வந்தோம். கால்ல விழாத ஒரு குறைத்தான். வேலை கேட்டா வேலைன்றாங்க. ஹைல வர வேலைக்கு போனா சாப்பாடு பிரச்சனை சார், வீட்டு பிரச்சனை. என்ன மோசடி பண்ணி பாப்பா. அப்பா வேலைக்கு போயிட்டு 5 or 10 தேடி சாப்பாட்டுக்கு வழி செய்கிறாரு. நம்மளும் வீட்டில் சும்மா தான் இருக்கோம். தங்கச்ச வேற படிக்க வைக்கணும். நம்ம வேலைக்கு போனால் என்ன? எங்க போய் கிளம்பிட்ட? இல்லைம்மா, எனக்கு நடந்ததையும் பார்த்தீங்கத்தால குடும்பம் இப்படி இருந்தால் என்னால் இல்லைம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. அதுக்குன்னு படிக்கிறதை விட்டுட்டு வேலைக்கு போறேன்ற? இல்லைம்மா, படிப்பு இப்போ பார்த்தோம்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கு சரி வராது. அப்பா அன்பு நீ இரு. என்னம்மா அப்பா அனுப்பும், என்ன அப்பா சொல்லு, என்ன அப்பா அனுப்பும்? இங்க பாருங்க, வீடு இப்படியா இருக்குது, இங்க பாருங்க தூங்குறத பாவம் இல்லை பாருங்க, ஒழுகுது. நிம்மதியா தூங்க இல்ல, ஒரு மண்ணு இல்ல. கடைசியில வந்துறீங்க வேலைக்கு போவத படியா அதை செய்யுங்க. நான் வேலைக்கு போறேன், என் தங்கச்சாவது நல்லா படிக்க வைக்கணும். அதுக்காக அப்பா வேலைக்கு போறோம். ஐயோ ஐயோ, அப்பா வேலைக்கு போற சம்பந்தத்துல தினமா சாப்பிடுறீங்க. அது இல்லாம எப்படி சாப்பிடுவீங்க? மிச்சம் எடுக்கணும். என்ன பரவாயில்ல, நான் வேலைக்கு போறேன். இது நான் என்னால இருக்கேன். என்னங்க இப்படி மழை பெய்யுது? பாவம் அந்த கனகாவும் கனோட பிள்ளைங்களும் நனைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்து வச்சிருப்போமா? அதாண்டி நானும் சொல்ல நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. நீ இங்கே நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அப்பா இல்லம்மா, என்னம்மா இப்படி மழை பெய்யுது? இவ்வளவு பேசுங்க, வாங்கப்பா எங்க வீட்டுக்கு போகலாம். அப்பா இல்லப்பா, நீயும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, இவ்வளவு பெண்ணா நீ சொல்லி சொல்றது தெரிஞ்சுக்கப்பா. பாப்பா வீட்டுக்கு தம்பி, பாப்பா வீட்டுக்கு போகலாம். பாப்பா மீனா வாமா. இதான் நம்பி மலையத்தில் உள்ள பிரச்சனையே. தோட்டத்தில் வேலை இல்லாட்டி வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம சொந்தக்காரன் இருக்காங்களே, காசு பணம்னா மட்டும்தான் வருவாங்க. பாப்பா போகலாம். வீணா வாமா போகலாம்.